ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். என்னோடய ஃபிஷ் வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இது நிறைய பேருக்கு வர கொஸ்டின் தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போயே உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் அக்வாரியம் டேங்க்கில் இருக்கிற ஃபிஷ்ஷு சரியாக சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்னென்னா, அது சாப்பிட்றதில்ல அப்படின்னு தெரிஞ்சும் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் ஃபீடிங் வந்து கொடுக்கக்கூடாது. இதை வந்து ஃபஸ்ட்டு விஷயமாக பண்ணுங்கள். அந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா மானிட்டர் பண்ணுங்கள். அதோடய கலரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை அது ரெகுலராக தான் மூவ் ஆகிட்டுருக்கா, எப்போவுமே வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு இடத்துல போய் உட்காந்துட்ருக்கா, அந்த மாதிரி எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு விஷயமும் இல்லை, அப்போவுமே வந்து ஃபிஷ் வந்து ஃபீடிங் எடுக்கிறதில்ல அப்படின்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது டிசீஸ் அட்டாக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் ஃபீட் பண்ணும்போது ஃபிஷ்ஷு கூட ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ரெகுலராக டைமில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஃபிஷ் எப்படி இருக்குது, அதோடய பாடியில் ஏதாவது டிசீஸ் இருக்கா, ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் எடுக்காத டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபின்ஸில் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை அந்த ஃபின்ஸோட எண்டில் வந்து ஏதாவது வந்து டிசீஸ் இருக்கா, ஒரு மாதிரி ஒயிட் கலராக இருக்கா, அந்த மாதிரிலாம் பாருங்கள். ஒயிட் கலராக அந்த மாதிரி வந்துருந்ததுன்னா அது ஒரு டிசீஸ் வந்து ஃபின் ராட் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்திருக்கும். இந்த ஃபின் ராட் டிசீஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்திருந்தாலுமே வந்து உங்கள் ஃபிஷ் வந்து ஃபுட் எடுக்காது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்ததுன்னா ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிடலாம். ஸோ ஃபிஷ்ஷுடைய டெய்ல்லையோ இல்லை அதோட பாடியிலையோ வந்து ஏதாவது டிஃப்ரெண்டேஷன் தெரியுதா அப்படின்றத வந்து பாருங்கள். இதோட பாடியில் ஒரு மாதிரி ஒயிட் கலராக இருக்குது அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து எக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையுமே வந்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நம்மளால் செக் பண்ணிட்டோம், எக்ஸ்டர்னலில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரெகுலர் நார்மலாக தான் இருக்குது, இருந்தாலும் ஃபுட் எடுக்கிறதில்ல அப்படின்னா அதுக்கு வந்து இன்டர்னலாக ஏதாவது டிசீஸ் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதோடய பூப் வந்து பாருங்கள். அதாவது ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வந்து நம்ம பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு வந்து ரெகுலராக தான் போயிட்டுருக்கா, இல்லை வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலராக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு மாதிரி ஒயிட் கலர் நூல் மாதிரி இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா டிவார்மிங் அந்த டிசீஸ் வந்து உள்ளே இருக்கலாம். ஸோ வந்து இதையுமே வந்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த ஃபிஷ் வந்து நீங்கள் சரியாக ஃபீடிங் எடுக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு பாண்டில் தான் வச்சு வந்து வளர்த்திருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன ஃபுட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியாது. நீங்கள் வந்து அக்வாரியம் ஷாப் போனதுக்கப்புறம் அக்வாரியம் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஃபுட்டை கொடுப்பீங்க. அந்த ஃபுட்டு வந்து அதுக்கு சூட்டபிள் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அதனால் அது வரைக்கும் வந்து அந்த ஃபுட்டு சாப்பிடாது. மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற ஃபிஷ்ஷு கூட சேர்ந்து விடும்போது அந்த ஃபிஷ் வந்து ஃபுட் எடுக்கும்போது வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த இந்த புது ஃபிஷ்ஷுமே வந்து ஈஸியாக வந்து ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 2 days வந்து பழகிடும். பழகினதுக்கப்புறம் வந்து ஃபுட் எடுக்க ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நான் ஒரே ஒரு வெரைட்டி தான் வச்சுருக்கேன், ஃப்ளவர் ஆன் மாதிரி ஒரு ஃபிஷ் தான் வச்சுருக்கேன், இல்லை ஒரே ஒரு பேர் தான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் ஃபீடிங் எடுக்கிறதில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டை வந்து ரெகுலராக அந்த ஃபுட்டையே தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து ஃபுட் எடுக்காமல் இருக்குது அப்படின்னா என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரே ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு சில டைம் சாப்பிடாது. ஸோ நீங்கள் வந்து வேறு ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். மேக்ஸிமம் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 டைப் ஃபுட்டை வாங்கிட்டு 2யும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து எல்லா ஃபுட்டையுமே வந்து ஈஸிக்கும். ஸோ உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏதாவது டிசீஸ் இருந்தாலும் வந்து உங்கள் ஃபிஷ் வந்து ஃபீடிங் எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து ஃபீடிங் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 2 days பக்கம் ஆகும். ஏன்னா அக்வாரியம் ஷாப்பில் அவங்க என்ன ஃபீட் பண்ணாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அக்வாரியம் ஷாப்பில் வந்து ஃபிஷ்ஷு வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்குறீங்க, அந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ அது இல்லாமல் ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஃபிஷ் வந்து எப்படி வாங்குறது செலக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ஒரே ஃபுட்டை வந்து ரெகுலராக ஃபீட் பண்ணும்போது வந்து ஏதோ ஒரு டைம் வந்து அதை வந்து ஃபீடிங் எடுக்காமல் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலே சரியாயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.